பொறுப்புகள் ஏற்று பொது பணியாற்று. திருக்குறள் நூலை திறந்த முப்பாலை கருத்துடன் காலை படிப்பதும் வேலை. எனது மொழி தாய்மொழியாம் இன்பத் தமிழ் பற்றி பேச வந்துள்ளேன். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. ஆம், எமது தமிழ் இன்பத் தமிழ், எங்கள் தமிழ் அள்ளி அள்ளி பருக பருக இன்பம் தருவது. எனது தாய்மொழி தமிழே என்று சொல்வதில் எவ்வளவு பெருமை. இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் கேள்வி செல்வம். செல்வம் பல வகைப்படும். அவை பொருட்செல்வம், அருட்செல்வம், கல்வி செல்வம், கேள்வி செல்வம் என பல வகைப்படும். செல்வம் பலவாயினும் கல்வி செல்வமும் கேள்வி செல்வமும் மிகவும் பயனுடையனவாகும். தொடர்ந்து சமிதா பாஸ்கரலிங்கம் தரம் 1 ஆனர்ஸ். சமிதா அடுத்ததாக கோபிகன் மணிலன் பாஸ். மன்னிக்கவும், கோபிகன் மணிலால் கரெக்ட் பாஸ்.
மேம்பாட்டு நிலை 2 ஆனர்ஸ். நிருஷன் லாரன்ஸ் மேம்பாட்டு நிலை 3 ஹை ஆனர்ஸ் முதலாம் இடம். ஜெனுசா ஸ்ரீதரன் மேம்பாட்டு நிலை 3 ஹை ஆனர்ஸ் இரண்டாம் இடம். ஜெனுசா ஸ்ரீதரன். மேந்திய உங்கள் சோதரர் வாகை சூடிட வாழ்த்துங்களே. காலையிலே அது காலையிலே காலையிலே அது காலையிலே தம்பி அவள் நல்லா அழகா பண்ணணும் பார்த்து. தமிழே நாளும் நீ பாடு இல்ல பாடு. தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே பாருங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே. என்ன வேண்டும்? தமிழுக்கு நீண்ட காலம் பணி செய்ய வேண்டும். அதியமானே, நான் உமது உயர்ந்த குலத்தை பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் பிறந்தார். இவர் சிறந்த தமிழ் புலவர். இவர் திருக்குறளை எழுதினார். அது அனைவருக்கும் பொதுவான ஒழுக்கங்களை கூறும் நூல். அதை போதுமறை எனவும் கூறுவர். வணக்கம் புலவரே, வருக. எனது பணிவென்பான வணக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது முதுமொழி. இந்த முதுமொழியை முதுமொழியாக்க பாடுபடும் அறிவகத்தின் விளையும் பயிர்களை முளைக்காட்டும் நிகழ்ச்சியில் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அன்பு. ஆம், இந்த அன்புதான் உலகத்தின் இயக்கத்திற்கே ஆதாரமாக விளங்குகிறது. உலகில் மனித வாழ்வின் அடிநாதமாக விளங்குவதும் இந்த அன்புதான். இதையே வள்ளுவ பெருந்தகையும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வெண்பாட்கண் வெற்றல் மரந்தளி தற்று என்று கூறுகிறார்.